பண்ணியா உன் தொண்டை அப்படி இருக்கு? கச்சேரிக்கு போனியா? எப்பயும் நான் தான் வருவேன். ஏன்னா நான் வந்து ஒரு கண்ட்ரைட் மாதிரி டவுன் பஸ்ல சந்திக்காத நடிகரே கிடையாது. முத நாடக உலகத்திலே நான் சந்திச்ச யாருன்னா கவட்டாப்புலி ராமர்னு பொன்னமராதிக்கு அங்கிட்டு. அவரை மாதிரி பேச முடியாது. அவர் இருக்கார், கொரோனாவில் கொஞ்சம் இருமிக்கிட்டு இருக்கார். அதுக்கப்புறம் அப்ப நீங்க நாடகத்துக்கு வரல. முத நான் பார்த்தது சடமுனின்னு ஒருத்தர். சடமுனியா சனிமுனியானே? தம்பி எதிர்த்து போயிரு, அரைஞ்சுருவேன். சனிமுனி விறகு வெட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரே நாடகத்துல அவனை கொல்ல தெரிஞ்சலாம். தேமி அல்லது அது எவனாவது தலைக்கு 7 பக்கம் 7 கலர் அடிப்பானடா. அவன் நடமாட முடியாம அவன். வருச்சூர் பழனியப்பனை சந்திச்சேன். இன்னைக்கு அவர் உயிரோட இல்ல. என்னப்பா உயிரோட இல்ல இன்னைக்கு? அவங்க பேரங்க அந்த ஆதங்கத்துல பேசுறாங்க. ஆமா ஆமா. கேத்து கூட வரல இன்னைக்கு அந்த பத்தியா. ஆமா. வருச்சூர் பழனியப்பன் இன்னைக்கு எல்லாரும் பேசலாம். நாடக உலகத்துல பள்ளி நாரதெல்லாம் தர்க்கம் பேசுறாங்க. இந்த தர்க்கத்தை முத மேடையிலே உருவாக்கின ஒரு ஜாம்பவான், ஒரு ஞானி யாருன்னா வருச்சூர் பழனியப்பன். அவர் இப்ப இருந்திருந்தாருன்னு மேல எழுதி போட்டிருப்பாரு. கிடுங்குன்னா என்ன. அதுக்கப்புறம் முத்தப்பாவை சந்திச்சேன். அவர் இன்னைக்கு உயிரோட இல்ல. என்னப்பா முத்துச்சிருப்பி அமெரிக்கா லண்டன்ல எங்க அண்ணன் பாடிக்கிட்டு இருக்கு. அது பிறந்த நேரம், அது தொண்ட வளம். டெல்லியில வாடுறேன், ஆந்திராவில் வாடுறேன். நான் இன்னும் இந்த தேனி பஸ் ஸ்டாண்டை தாண்ட முடியல. எப்படி தாண்டுவேன்? ஏமே காலே தூதே நீலகண்டேன். இவன் தாண்டா எமகண்டேன். இன்னும் எத்தனை பேருக்கு சொல்றேன்னு பாக்குறேன். வருவேன்ப்பா. எல்லாரும் முத மாடினா ஆக மொத்தம் நான் அரங்கேற்றின அண்ணன் முத மேடை வந்து எங்க ஊர் பக்கத்துல கண்ட கடமங்குளம். அவன் எல்லாம் இன்னைக்கு எருவு மாடு மாதிரி இருக்கேன். அடிச்சு புரியாப்போ அதை வாஜிரியானப்பா. அந்த யோகேஸ்வரனை சந்திக்கும் போது அவருக்கு வயசு 7 வயசு. அன்னைக்கு பார்க்குறேன் பாண்டி கோயிலுக்கு முன்னாடி இந்த தண்டி ஆளாக நிற்கிறேன். என்னப்பா நான் தான் யோகேஸ்வரன் மாமா, காலேஜ் படிக்கிறேன், தேர்ட் இயர்ன்றேன். அடிக்கவா? காக்கி சண்டை போட்ட மச்சான் தலையில குள்ள வச்சான். அது போன் நம்பரை வாங்கலேன். கலை இது கடிச்சான் பாடுறாங்க அண்ணன் சாரப்பாம்பாட்டி. இப்போ வந்தாரே ஒரு நாரதர். ஆனா இப்ப வந்த நாரதர் உண்மையிலே இந்த பறவம்பட்டி நம்ம சொல்லி ஆகணும்ப்பா. இன்னைக்கு மதுரை ஏர்போர்ட் இருக்கிற இடமே இவங்களோட இடம் தான். இடத்த கொடுத்து விட்டு இப்போ ரோட்ல வரது கிடக்கு. ஆமா, கூலிச்சாமி இவங்களுக்கு சொந்தக்காரன் தானே இந்த புத்துரு. முத நான் சந்திக்கும் போது எங்கள் அண்ணன் முத்துச்சிருப்பி இப்படித்தான் இருந்தார். சைஸ சொல்லல, தொண்டை ஈரமுண்டை. இப்பொழுது சாமியை சந்திக்க போறேன். என்னிடம் பேசுவதற்கு இச்சாமி தகுதி உள்ளவரா இல்லாதவரா? அவ்வளவுதான். காலையில நீ தாண்ட முடியாது செக்கானத்தை. ஒன்னே சொல்ல பங்கு அவரை எக்கோ எப்ப வருவாரோ எப்ப வருவாரோ வருவார் என்று எதிர்பார்த்து நிற்கின்றேன். வீரத்தவே நானும் எதிர்பார்த்து நிற்கின்றேன். வீரத்தவே எப்ப வருவாரோ
ஆனையா ஆனே சோனே ஆனனே. அவர் வருவார் சாமியார் வருவார் வருவாரோ என்று சொல்லி தம்பி ஊதுற பாட்டியா கண்ணே வெள்ளையம்மா கிழக்க எல்கையா கிழக்கர மெருக்க எல்கையா சூளக்கர. பாட்டை கெடுக்கிறதே அவன் தான். என்ன ஞானமா இருக்க நைவா போடுவானா போடுறானே உலக்கையில வேப்பங்குலைய கொத்துறைய மாதிரி. ஆறு வா வரண மாட்டு பாடு பாட சொல்லுவா வா 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 ஒரு நாளும் பிரியாத எப்பிரவி பாண்டியனே இன்று பிரிந்தோமடா ரெண்டு பேரும் தம்பி இன்று பிரிந்தோமடா ரெண்டு பேரும் ஒரு நாளும் பிரியாத தம்பி பாண்டியா. அதுக்கு மேல முண்டைக்கு வரி தெரியல தம்பி பாண்டியா வந்துடுறான்ட்டியா. கூட பிறந்திட்ட எப்பிரவி இது எதுக்கு சப்புறதுக்கு வச்சிருக்காங்க. இங்க வரா மைக்க விட்டுட்டு அங்க வர அவன் தாண்டா நடிகை. இதெல்லாம் ஆசிரியர் நீங்க சொல்லி கொடுத்ததானே. கடை வேட்டைக்கு சென்றிட்டாலும் கைகோர்த்து செல்வோமடா ரெண்டு பேரும் தம்பி கைகோர்த்து செல்வோமடா ரெண்டு பேரும் தம்பி. காடைக்கு சென்றோமே தம்பி. காடை வேட்டைக்கு போனோம்னு தானே சொன்னேன். காடைக்கு சென்றோம்ட்டானா எவனாவது காடைக்கு சரி விடு. இன்னைக்கு வந்து சனிக்கிழமை போச்சு உன்னை கொண்டாலும் துணை போனேன். அப்ப சாமி எக்கோ அண்ணே எக்கோ கட் பண்ண ஏன்னா எக்கோ கட் பண்ணுங்கண்ணே. ஹலோ வாங்க சாமி. வரும்போதே மடுவை ஆடுதடா கிணுங்க கிணுங்குன்னு ஆடிச்சு. ஏன்னா சத்தம் என்று கூறிய பொழுது ஐயோ என்று கத்தியது இவர்தானோ? ஏய் உன்னை பார்க்கும் போது மண்டை கிட்ட திரும்புற பார்த்தா செவ்வூர் செவலக்கால மாதிரியே இருக்கிய. ஏன்னா ஐயோ என்றால் ஆபத்து இருக்கின்ற அர்த்தம். ஐயா என்ன ஆபத்து இருக்கிறது உள்ள? தம்பி சின்ன கருப்பு என்னய்யா? ஓ மகமாயி நினைச்சிட்டேன். ஐயோ என்றால் யார்? யமனுடைய மனைவிதான் ஐயோ. ஆமாம். ஐயோ என்றால் என்ன? ஐயோ அதற்கு ஏன் ஐயோ என்று பேர் வச்சுன்னா ஆரம்பத்திலே அது பேர் வந்து ஐயோ. என்னய்யா? வண்டி கிளம்பிடுச்சு வண்டி. அண்ணன் யாரு? அண்ணன் யாருங்க? என்ன அண்ணே உனக்கு எனக்கு செக்கானூர்ல 12 ஏக்கர் பகுந்தான். இல்லங்க இடத்துல நிக்கிறீங்க. இப்ப என்ன காணம்பாடி வருகிற பொழுது தங்களை சந்திச்சேன். அதனால அண்ணன் யாரு அப்படின்னு அவங்களை கேக்குறீங்க. என்கிட்ட கேட்டு பேசினா நல்லது. இல்லை எனக்கு சம்பளம் கொடுக்காம தெருவில் விட்டுறேன். அப்புறம் கேளுங்க. கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா அப்படின்னு பாடுனது யாரு? நான் தான். ஆமாங்க. ஏன் பாடுனேன்? இங்க இருக்க மக்கள் எல்லாம் உங்களுடைய அந்த பாடல்களை பார்த்து மெய்மறந்து கைதட்டினாங்க. இது கோடி ரூபாய் கொடுத்தாலும் இதுக்கு சமம் எதுவும் கிடையாது. உண்மைதான். ஒவ்வொரு நடிகன் கைதட்டு வாங்கிவிட்டால் அந்த கிராமத்தார்கள் அந்த அன்பு உறவுகள் உங்களை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற அர்த்தம். உண்மையிலே சூப்பர் சாமி. நீ ஏர்போர்ட் என்ன ட்ரெயின் ரோட்டுக்கே உன் இடத்த போறா வித்து கொடுக்கலாம். அப்படியா கட்டுமுங்க. கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா? கானகத்தில் பாட்டு பாடும் காவல்காரனே நீங்க யாரையா? எங்க அப்பா இருக்கார்ல. ஆமா உங்க அப்பா இருக்காரு. அப்பாவோட பொண்டாட்டி தான் எங்க அம்மா. அப்பாவுக்கு பொண்டாட்டி தானே அம்மாவாக முடியும். அப்பாவோட சித்தி இருக்குல்ல. ஆமா. சித்தியோட சித்தப்பா தான் சின்னம்மா புருஷன்.
இது என்னையா புதுசா இருக்கு? எங்க மாமா இருக்காருல்ல, எங்க அம்மாவோட பிறந்த மாமா ஆமா இருக்காரு. எங்க அம்மாவோட பிறந்த மாமா எங்க அம்மாவோட வந்து அண்ணே வந்து தம்பியை சண்டை ஓட்டுறதுனாலதான் சித்தப்பு மையம் மச்சினேன். இது என்னையா புதுபுறமா இருக்கு? பூலோகத்தின் வழக்கமோ? இது வரைக்கும் 112 சாமியை லூஸ் ஆக்கி விட்டுருக்கேன். இன்னைக்கு என்னைய ஏன்னா லூஸ் ஆக்கலாம் அப்படின்னு பாக்குறீங்க. முடியாதுங்க. முடியாதுல்ல. உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன? 18 புராணம், 2 இதிகாசம், 1330 குறளும் தெரியுமையா? உனக்கு என்ன தெரியும்? இவ்வளவு தெரியும்ல. ஆமாங்க. செக்கானத்துல இருந்து பண்ணியா எத்தனை கிலோமீட்டர் சொல்லு. அது தெரியும்னு ஏயா ஓட்டுக்கிட்டு. ககன மார்க்கமாக வரக்கூடியவன் அடியன். ககன மார்க்கமாக வரக்கூடியவன் அடியன். என்னிடத்துல போய் நீங்க பூலோகத்தில் இருக்கக்கூடிய செக்கானூர் அணியில இருந்து பன்னியன் எவ்வளவு தூரம்னா எனக்கு எப்படியா தெரியும்? போய் சொன்னீங்கன்னா நாளைக்கு சாப்பிட்ற சாப்பாடு உனக்கு செமிக்காது. ககன மாரத்துல வந்த சும்மால கடை சீட்ல படுத்து கிடந்த அது வேற ஆளா இருப்பாங்களோ? ஓ, அது வேறதர். நீ நாரதர். ஆமாங்க. 18 புராணம், 2 இதிகாசம், 3 மிச்சர் பாக்கெட். என்னய்யா? 1330 குறள் ஐயா. யாரு குரல்? ஐயன் வள்ளுவன் எழுதிய திருக்குறள். நம்ம ஊர்லயே அடமா இருக்காடா பணிக்கு. 1330 குறள். ஆமாங்க. 820வது குறள் சொல்லுங்க பாப்போம். எப்படி? சும்மா கிடையாது, சொல்லி ஆகணும். ஏன்னா திருக்குறளுடைய கதையை ரத்தின சுருக்கமா சொல்றனியா. 820வது குறள் என்ன குறள்? எங்க 820 கேட்டாரு. நான் சொல்லிருவேன். 820 கேட்டாரு. நான் அதற்குண்டான அதிகாரத்தை வச்சே முடிச்சிருவனியா. அதிகாரம் திமுறலாம் ஊர்ல வச்சுக்க. அந்த அதிகாரம் இல்லையா, அதிகாரம் என்று சொல்லக்கூடியது. 820வது குறள் திருவள்ளுவர் எழுதினது என்ன குறள்? தெரிஞ்சா சொல்லுங்க, நான் சொல்லவா? எங்க சொல்லுங்க பாப்போம். 820வது குறள் என்ன குறள்? மக்கள் எல்லாம் அந்த தூக்கத்துல கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் வாவே, நீ என் கூட பப்புன்னு போடலாம், நல்லா டைமிங். ஆனா அது தப்பு. திருக்குறள்னு எனக்கு சொல்ல தெரியாதா? 820வது குறள் என்ன குறள்? 819க்கு தம்பி இதெல்லாம் ஓவர். அதெல்லாம் முன்னாடியோ பின்னாடியோ கண்ணாடியோ பரவாயில்லங்க. அறிவா பேசுறாரு, அழகா பேசுறாரு. திருக்குறளுக்கு உண்டான திருவள்ளுவர் மனைவி பெயர் என்ன? வாங்க நண்பரே வாங்க, உங்களுக்கு 9 காத்திருக்கு. என்ன அது? பஸ் ஸ்டாண்ட்ல இது விக்கிறாள் மாதிரியே. என்னய்யா? உங்களுக்கு இது காத்துருக்கு, அது காத்திருக்கு. வாங்க நண்பரே வாங்க, உங்களுக்கு 9 காத்திருக்கு. அதுக்கு வந்திருக்கக்கூடியவர் சொல்லுகிறார், என்னய்யா 9? 9 எல்லாம் விட்டு பல நாள் ஆகிருச்சு. இப்போ 95க்கு மாறிட்டனியா. சரக்க சொல்றேன். 95க்கு மாறி சரக்கு